ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா ஐட்டம்ஸை பற்றி தான். ரீசன்ட் டேஸாக ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன், சென்னைக்கு போய் என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு. அந்த டைமில் சுகி சிஸ்டரும் ஊருக்கு வந்திருந்தாங்க. எப்போல்லாம் சுகி சிஸ்டர் ஊருக்கு சென்னைக்கோ இல்லை எங்கள் ஊருக்கோ வராங்களோ அப்போல்லாம் எங்களுக்கு வரும்பொழுது இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸை ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மசாலா வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்து கிட்ட வரும். ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு 4 மந்த்துக்கு வருதுன்னா இது ரொம்பவும் வந்து நமக்கு ரொம்ப லாபம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பேக்கெட் நம்ம தனியாக வாங்கினோன்னாவே அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம். ஆனால் இது இந்த மாதிரி ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்தோம்னா இது பெனிஃபிட் நமக்கு தான், ப்ராஃபிட் நமக்கும் கூட. வாங்கிட்டு வரும்போது எப்பயுமே மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் இந்த மாதிரி மிளகாய்த்தூளும், இந்த சாஃப்ட் டச் ஃபேப்ரிக் கண்டிஷ்னரும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது கூட இன்னொரு சின்ன பாட்டிலும் வரும் காம்ப்ளிமெண்ட்டாக. இது ரொம்பவும் கம்மி தான் ஆக்சுவலாக எல்லாமே சேர்த்து. மோஸ்ட்லி நமக்கு அத்தியாவசியமான பொருள் இந்த 3 மசாலாஸ் தான். இதுவே இவ்வளோ கம்மியாக இத்தனை மாதத்துக்கு வருதுன்னும் போது நமக்கு ரொம்பவும் ப்ராஃபிட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், சுகி சிஸ்டரோட பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டாங்க. பாப்பா செம்மையாக அழுதுட்டாங்க. காலில் வந்து குத்தின ஊசி ரொம்ப தொடையில் வீக்கமாகிடுச்சு. அதை தொட்டு பார்த்துட்டு அவங்க அழறாங்க அப்படின்றது அவங்களுக்கு இந்தளவு எல்லாமே புரியுது அப்படின்றத நினச்சி சந்தோஷப்படுறதா, அவங்களுக்கு வலிச்சு அழறாங்கன்னு நினச்சி கஷ்டப்படுறதானே புரியல. ஏன்னா நமக்கெல்லாம் இந்த வயசில் எதுவுமே தெரியாது. அதை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை அப்பா இந்த வழியெல்லாம் நமக்கு தெரியாமே போயிருந்திருக்கு அப்படின்னு நினச்சி சிரிக்கிறதான்னு புரியல. யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கீங்க, உங்களை நினச்சி சிரிச்சிருக்கீங்க, வருத்தப்பட்டிருக்கீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பை பை. சப்ஸ்கிரைப் மை சேனல்.